அதிமுக வேட்பாளர்கள் இன்று தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வரும் நிலையில் சென்னையில் ஜேசிடி பிரபாகர் தன்னுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதற்கான நேரடி காட்சிகளை இப்போது நாம் பார்த்து வருகிறோம். அங்கே அதிமுக தொண்டர்கள் புடைசூழ ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தன்னுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதிமுக தொண்டர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர்களை பொறுத்தவரை இன்று தமிழகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய 12 மாநகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் உட்பட அனைத்து வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை ஒரே நேரத்தில் இன்று தாக்கல் செய்து வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்ட அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர்கள் எத்தனை மணிக்கு தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய தொடங்கினார்கள்? அனைவருமே தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து விட்டார்களா? ராஜா, உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுடைய பட்டியல் நேற்று தலைமை கழகத்திலிருந்து அதிமுகவின் தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் சென்னை உள்ளிட்ட 12 மாநகராட்சிகளில் 919 வேட்பாளர்கள் கவுன்சிலர்கள் எங்கு அறிவிக்கப்பட்டனர். அதே போல மாவட்ட ஊராட்சிகளுக்கு 31 மாவட்டங்களில் 630 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் இன்று மதியம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என தலைமை கழகம் அறிவுறுத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் சென்னையில் தற்போது ஏராளமானோர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய தொடங்கிவிட்டனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் பாலகங்கா திருவொற்றியூர் பகுதியில் உள்ள அந்த வார்டில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதே போல் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த அம்பத்தூருக்கு உட்பட்ட பகுதியில் மண்டல அலுவலகத்தில் தற்போது 7வது மண்டல அலுவலகத்தில் தற்போது ஜேசிடி பிரபாகர் தன்னுடைய வேட்புமனுவை இன்னும் சிறிது நேரத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். அதே போல பெருங்குடியை சேர்ந்த கந்தன் அவரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதே போல குப்பன் MC முனுசாமி உள்ளிட்டோர் தற்பொழுது தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். தற்சமயம் அம்பத்தூரில் உள்ள மண்டல அலுவலகத்தில் 7வது மண்டல அலுவலகத்தில் 80வது வார்டில் போட்டியிடும் ஜேசிடி பிரபாகர் தன்னுடைய வேட்புமனுவை இன்னும் சிறிது நேரத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். தொடர்ந்து மாவட்ட ஊராட்சிகளிலும் ஆங்காங்கே அவர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த மாதம் 17, 19 உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தற்பொழுது தாக்கல் செய்து வருகிறார்கள். 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற தலைமை கழகத்தின் உத்தரவிற்கு பிறகு தங்களுடைய வேட்புமனுக்களை அவர்கள் தாக்கல் செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் எமது செய்தியாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி தகவல்களை தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.